2026ஆம் ஆண்டு கனடா ரெண்டல் மார்க்கெட் எப்படி இருக்க போகின்றது? சப்ளை அதிகம், டிமாண்ட் குறைவு. எல்லாராலையுமே எல்லா யூனிட்டையுமே ரெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். 40 வருடங்களுக்கு பிறகு வான்கூவரில் 3.7% ரெண்டல் வேகன்சி அதிகரித்துள்ளது. மொன்ட்ரியல்ல முதல் 1 அல்லது 2 மாதங்களுக்கு ரெண்ட் பே பண்ண தேவை இல்லை. இது டொரண்டோக்கு வாரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த வருடம் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 1ஆம் தேதி வரை 76,000 non-permanent residents மக்கள் கனடா நாட்டை விட்டு வெளியேறி உள்ளனர். Canada's population decreased by about 76,000 people. இன்னும் 74,000 இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது கனடா ரெண்டல் மார்க்கெட்டில் ஒரு பெரிய சரிவு ஏற்பட போகின்றது. இங்கே இப்படின்னு சொன்னால் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் கட்டின கொண்டோக்களோட நிலைமைதான் என்ன? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? 2026ஆம் ஆண்டு கனடா ரெண்டல் மார்க்கெட் எப்படி இருக்க போகின்றது? முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் யூனிட்டை தான் பார்க்க வேண்டும். மக்களுக்கு டிமாண்ட் இப்போ குறைவு, சப்ளை அதிகம். ஸோ உங்களோட யூனிட்டை தான் ரெண்ட் பண்ண வேண்டும் என்று அவசியம் இல்லை. இனி வரும் காலங்களில் அதிகமான எம்டி யூனிட்டுகளை காணக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு வான்கூவரை எடுத்து பார்ப்போம். இந்த சர்க்கிளை பாருங்க, 40 வருடங்களுக்கு பிறகு 3.7% ரெண்டல் வேகன்சி அதிகரித்துள்ளது. அது மட்டுமில்லை, இன்னுமே கட்டி முடிகிற யூனிட்டுகள் ஆயிரக்கணக்கில் மார்க்கெட்டுக்கு வரப்போகின்றது. இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் யூனிட்டுகள், அதாவது மக்கள் ஃப்ளிப் பண்ணுறதுக்கு வாங்கின யூனிட்டுகள். இதை எல்லாராலுமே ரெண்ட் பண்ண முடியாது. இங்கே ரெண்ட்டும் அதிகம். இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது மக்கள் சனத்தொகை. முதலாவது காரணம் கனடா இமிகிரேஷன் பாலிசி. இதோடைய தாக்கத்தை பாருங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 1ஆம் தேதி வரை கனடா நான் பெர்மனன்ட் ரெசிடென்ட் மக்கள் 76,000 பேர் இந்த நாட்டை விட்டு வெளியேறி உள்ளனர். The federal government promised to, quote, get immigration under control, and preliminary numbers from Statistics Canada suggest efforts to curb the number of immigrants are working. Between July 1st and October 1st of this year, Canada's population decreased by about 76,000 people, mainly due to a reduction in the number of non-permanent residents. அது மட்டுமல்ல, இன்னும் 74,000 இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். With about 74,000 people with a study permit leaving the country. We needed to bring our immigration level to a more sustainable level. So, கனடாட சனத்தொகை ஒவ்வொரு வருடமும் குறைவடைந்து கொண்டு போகின்றது. இப்போ 2022-23களில் தான் இந்த கனடாட சனத்தொகை அதிகரிக்க தொடங்கியது. இதை குறைக்கிறதுக்கு தான் இப்போ வருடமாக பிஆர்ட எண்ணிக்கையை குறைத்து கொண்டு வராங்க. அடுத்தது டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராமை ஒரு சில மாகாணங்களில் கேன்சல் பண்ணுறாங்க. ஒரு சில இடங்களில் எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் தேவை இல்லைன்றே அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, 80% இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட வருகை குறைவடைந்துள்ளது. இப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வருடமுமே இந்த சனத்தொகை குறைந்து கொண்டே தான் போகின்றது. ஸோ 2020 25ஆம் ஆண்டுகளில் கட்டப்பட்ட இந்த பெரிய கொண்டோ யூனிட்டுகள் எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் யூனிட். இதை யாருக்கு விற்கலாம், யாருக்கு ரெண்ட் பண்ணலாம், இங்கே விற்கிறத விட்டுட்டு யாருக்கு இதை ரெண்ட் பண்ணலாம்னு தான் பார்க்க வேணும். சனத்தொகை குறைந்து கொண்டு வரும் பொழுது இங்கே ஒரு பெரிய ஒரு ரெண்டல் பாதிப்பு ஏற்பட போகின்றது. இப்போ மொன்ட்ரியலை எடுத்து பார்ப்போம். 2.9% ரெண்டல் வேகன்சி அதிகரித்துள்ளது. அங்கேயுமே இதே பிரச்சனை தான். New report from the Canada Mortgage and Housing Corporation shows Montreal's vacancy rate rose to 2.9% in 2025, driven by more completed construction and fewer temporary residents. Vacancy was highest among newly built units, while affordable units remained scarce. குறைவான டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ்ட வருகை, அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்ட வருகை குறைவடைந்துள்ளது.
அங்கே இன்னுமே ரெண்ட் அதிகமாகத்தான் உள்ளது. மக்கள் அதிக விலை கொடுத்து இந்த யூனிட்டுகளை வந்து வாங்கினதால் குறைந்த அளவில் ரெண்ட் பே பண்ணி மோர்கேஜை பே பண்ண முடியாத ஒரு நிலைமையில் உள்ளனர். இதனால் அதிகமான யூனிட்டுகள் மூடப்பட்டு அப்படியே எம்டியாக உள்ளது. ஆனால் பெரிய பெரிய காண்டோமினியம் கம்பெனிஸ் எல்லாம் அங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், while some landlords of high-priced units are offering incentives like rent-free months, some say those units remain out of reach for people with low and modest incomes. ஒரு 10-15 வருடங்களுக்கு முதல்ல இப்படித்தான் இருந்தது. அதாவது நீங்கள் சைன் பண்ணுவீங்களா இருந்தால் முதலாவது மாதம் 2வது மாதத்துக்கு உங்களுக்கு ரெண்ட் ஃப்ரீயாக தரப்படும் என்று இப்படியான ஒரு நிலைமை தான் மொன்ட்ரியலில் உள்ளது. இப்போ மக்கள் அதிகமான ரெண்ட்டு தான் அஃபோர்டபுள் ஹவுஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. அஃபோர்டபுள் ஹவுஸை கவர்மெண்ட்டை கட்டி கேட்குறாங்க. இந்த மாதிரி அஃபோர்டபுள் ஹவுஸ் வந்து நாட்டுக்குள்ளே வருமா இருந்தால் திங்க் பண்ணி பாருங்க, இந்த ரெண்டல் யூனிட் எல்லாமே என்ன நடக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ஒரு மாதம் 2 மாதம் வந்து ரெண்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு யூனிட்டை வாங்கி ரெண்ட் பண்ணும் பொழுது யோசிச்சு பாருங்கள், உங்களால் முடியுமா ஒரு மாதம் 2 மாதம் ஃப்ரீயாக வாடகைக்கு கொடுக்குறதுக்கு. இப்போ GTA டொராண்டோவை எடுத்து பார்ப்போம். போன வருடம் 2.2% இருந்தது. இந்த வருடம் 3.1% அதிகரித்துள்ளது. அடுத்த வருடம் இன்னுமே அதிகரிக்கும். நிறைய யூனிட்டுகள் வந்து மார்க்கெட்டில் வரப்போகின்றது. நிறைய யூனிட்டுகள் எம்டியாக இருக்க போகின்றன. ஓவராலாக கனடா வைட் இந்த சார்ட்டை பாருங்கள். மொன்ட்ரியல் 2.9% அதிகரித்துள்ளது. வான்கூவர் 3.7%. நான் சொன்ன மாதிரி 40 வருடங்களுக்கு பிறகு இந்த எண்ணிக்கையை காணக்கூடியதாக உள்ளது. இன்னுமே சப்ளை கட்டி முடிகிற நிறைய யூனிட்டுகள் அங்கே இருக்கிறதால இந்த வீதமும் அதிகரிக்கும். ஒரே ஒரு வழியில் தான் இந்த வீதத்தை வந்து குறைக்கலாம், வான்கூவரோட சனத்தொகையை அதிகரித்தால் மட்டுமே. அடுத்தது கால்கரி. நிறைய மக்கள் அங்கே தான் சீப்பான கொண்டோக்கள்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகமான யூனிட்டுகளும் அங்கே கட்டப்பட்டது. 5% அதிகரித்துள்ளது. ஒரு முழு கொண்டோ அப்பார்ட்மெண்ட்டே எம்டியாக இருக்கிற சிட்டி அது கால்கரி சிட்டி தான். இப்போ எட்மான்டன் பாருங்க 3.8%, ஹாலிஃபேக்ஸ் வந்து 2.7%. இந்த வீதங்கள் எல்லாமே தொடர்ந்து அதிகரிக்கத்தான் போகின்றது. கனடா மக்களோட சனத்தொகை குறைந்து கொண்டு வருமா இருந்தால் அடுத்த 10 வருடங்களுக்கு பெரிய ஒரு மாற்றங்களை உங்களால் காணக்கூடியதாக இருக்காது. இப்போ ஒரு காலத்தில் வீட்டில் அதாவது பிள்ளைகள் எல்லாமே ஒரு வயதுக்கு பிறகு வெளியில் தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் போய் வாழ்ந்த காலங்கள் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி முடியாது. ஒன்று ரெண்ட் அதிகம், 2வது வேலை வாய்ப்பு, யுத்துக்கான வேலை வாய்ப்பு, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கிறதால எஃபோர்ட் பண்ண முடியாது. இன்ஃப்ளேஷனும் ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது. பொருட்களின் விலை இதெல்லாம் பார்க்கும் பொழுது தனியாக 2 பேராக சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ முடியாத ஒரு காலம்தான் இந்த காலம். ஸோ இந்த பிள்ளைகள் எல்லாமே திரும்ப பேரண்ட்ஸோட வந்து ஒன்றா வீட்டில் இருக்கிற காலம்தான். இதுவும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இந்த ரெண்டல் யூனிட்டுகளுக்கு. அடுத்தது மேக்மாஸ்டர், மோஹாக், ஹாமில்டன் போன்ற இடங்களில் வந்து அதிகமான வேக்கன்சி ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் உள்ளது. யாருமே ரெண்ட் பண்ணுறாங்க இல்லை. இதுக்கு முதல்ல வந்து மேக்மாஸ்டருக்கு நீங்கள் வந்து ரெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு வருடத்துக்கு முதல்லே நீங்கள் புக் பண்ண வேணும். இப்போ போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எம்டியான அப்பார்ட்மெண்ட் நிறைய உள்ளது. அங்கேயும் அதைத்தான் சொல்கிறாங்க. டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட வருகை குறைஞ்சதால் எல்லா அப்பார்ட்மெண்ட்டுமே இப்போ எம்டியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இந்த இன்ஃப்ளேஷன் காரணமாக இருக்கிற கனேடியன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு சிலர் வந்து பேரண்ட்ஸோட வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த பேரண்ட்ஸால் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையினால். இப்போ வாட்டர்லூ எடுத்து பாருங்க, அங்கேயும் அதே பிரச்சனை தான். 2023ஆம் ஆண்டு ஒரு 1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் பண்ணுன்னு சொன்னால் $900 $1,000 மட்டும் வரும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் $575 வந்து நீங்கள் ஒரு ரூம் ரெண்ட் பண்ணலாம். அதுவும் முதல் மாதம் இலவசம். அங்கேயுமே இதே பிரச்சனை தான். இதே வாட்டர்லூவில் தான் கூகுள் வருதுன்னு சொல்லி நிறைய காண்டோமினியத்தை வந்து பில்ட் பண்ணாங்க, மக்கள் வாங்கினாங்க, வாடகைக்கும் கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து நிறைய கொண்டோக்கள் வந்து அங்கேயும் எம்டியாகத்தான் உள்ளது. இப்போ டவுன் டவுனில் ஒரு கொண்டோ வந்து நீங்கள் ரெண்ட் பண்ணுறதா இருந்தால் டிமாண்டில் இருக்கிற யூனிட் வந்து ஒன்று ஸ்டூடியோ யூனிட், அடுத்தது 1 பெட்ரூம். இது 2 தான் குறைஞ்ச விலையில் ரெண்ட் பண்ணலாம்.
அடுத்தது வந்து டிமாண்டாக இருக்கிறது வந்து 3 பெட்ரூம் 2 வாஷ்ரூம் கொண்டோக்கள் தான். அதில் தான் ஒரு ஃபேமிலி வாழக்கூடியதாக இருக்கும். மிச்ச நடுவில் இருக்கிற கொண்டோக்கள் எல்லாமே அதிகமான கொண்டோக்கள் அங்கே இருக்கிறதால சாய்ஸஸ், அதாவது வாடகைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவுண்டு தான் கூறப்படுகின்றது. இப்போ மக்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக வந்து இந்த யூனிட்டுகளை வாங்கிட்டாங்க. இன்னும் சிலர் வந்து வாங்கி க்ளோசிங்குக்கு வெயிட் பண்ணுறாங்க. ரெண்ட் பண்ண வேண்டும். யாருக்கு ரெண்ட் பண்ணுறது? இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கா? முடியாது. டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸுக்கு ரெண்ட் பண்ண முடியுமா? அவங்களுக்கு முடியாது. சரி, இங்கே இருக்கிற மக்களை எடுத்து பார்த்தாவே எல்லா இடமே வேலை வாய்ப்பு குறைவு, எம்ப்ளாய்மெண்ட் அதாவது லே ஆஃப் தான் அதிகமாக உள்ளது. ஏன்? கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸுக்கே இன்றைக்கு வேலை இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது உங்களோட கொண்டோ யூனிட்டை ஏன் ரெண்ட் பண்ண வேணுமென்று மக்களுக்கு ஒரு கேள்வியும் உள்ளது. என்று சொன்னால் டிமாண்ட் அதிகமாக உள்ளது. நீங்கள் டவுன் டவுனில் ஒரு கொண்டோ யூனிட்டுக்குள்ளே போய் ஒரு வீட்டை வாங்க போகிறீங்க, இல்லாட்டி ரெண்ட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கதைக்கிற குரல் உங்களுக்கே கேட்கும். அப்படி எம்டியாகத்தான் இருக்கின்றது. ஒரு 20 யூனிட்டுகள் இருக்குமா இருந்தால் குறைஞ்சது 10லேருந்து 12 யூனிட்டுகள் கதவு மூடப்பட்டு எம்டியாகத்தான் உள்ளது. இந்த இடத்துல வந்து நீங்கள் டிமாண்ட் பண்ண முடியாது, நான் இந்த விலைக்கு தான் ரெண்ட் பண்ணுவேன் என்று. நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் 50% இந்த ரெண்ட் வந்து உங்களோட மோர்கேஜை கவர் பண்ணுமென்று தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இங்கே வந்து அதிகமான யூனிட்டுகள் வந்து எம்டியாக இருக்கிறதால வாரவங்க எல்லாமே ப்ரைஸை குறைச்சி தான் கேட்குறாங்க. எல்லாராலுமே குறைச்சி கொடுக்க முடியாது, மோர்கேஜை கவர் பண்ண முடியாது. இது எல்லாமே புதிதாக கட்டப்பட்ட யூனிட்டுகள். கட்டி முடிக்கிற யூனிட்டுகளுக்கு தான் இந்த பிரச்சனை. ஆல்ரெடி பழைய கொண்டோ யூனிட்டுகளில் வந்து ரெண்ட் கண்ட்ரோல் இருக்கிறதால மக்கள் அதை விட்டு வெளியில் வர விரும்புகிறதில்லை. ஸோ நடந்ததை பற்றி யோசிக்காமல் இனி என்ன செய்யலாம்னு தான் யோசிக்க வேண்டும். இதனால தான் ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் வந்து நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நஷ்டத்திலே இந்த யூனிட்டுகளை விற்றுட்டு வெளியில் போகிறாங்க. அடுத்த வீடியோ, கனடா 2026ஆம் ஆண்டு வீடுகளின் விலை அதிகரிக்குமா? இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுமா குறையுமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.